ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஜூஸ் தான் இன்டேக். நம்ம இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு எல்லாமே வந்து முடிக்கு அவுட் சைடில் இருந்துட்டு, அதாவது முடி வேர்க்கால்களுக்கு முடிக்கு அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ரெசிபீஸ் அண்ட் ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு இன்டேக் வீடியோ, அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜூஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஜூஸ் வந்து ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுக்குமே வந்து சூப்பர் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கியூக்கம்பர் போடலாம், பீட்ரூட் போடலாம், இல்லை கேரட் போடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாதுளம்பழம் போட்டுக்கலாம். மாதுளம்பழம் புளிப்பு காம்பினேஷன் டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு எந்த ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வேணாலும் எதெல்லாம் ஜூஸ் பண்ண முடியுமோ இதுக்கு பதிலாக வந்துட்டு வெள்ளை பூசணி போடலாம், சுரக்காய் போடலாம், இந்த மாதிரி வாழைத்தண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் வெஜிடபிள்ஸ் வந்து இதுக்கு வந்து இருக்குது. நான் இன்னைக்கு வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு எடுக்கிறேன். அது வந்து கியூக்கம்பர், 2 கியூக்கம்பர் தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக அரைக்கிற மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 மெயின் இன்க்ரீடியண்ட். இவன் வந்து ஸ்கின்னுக்கு ஒர்க் அவுட் ஆவான், இவன் வந்து ஹேருக்கு ஒர்க் அவுட் ஆவான். ஸோ 2 பேர்த்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம். இது வந்து பாடிக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும், நல்லா வந்து டீடாக்ஸ் பண்ணும் பாடியை. அதாவது உடம்புல இருக்க வந்து அந்த பித்தத்தன்மை எல்லாமே வந்து இது எடுக்கும். சேம் இஞ்சியும் அப்படி தான். ஸோ இவங்க 4 பேரையும் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து அதை வந்து டெய்லியும் குடிக்கலாம். பட் வின்டர் சீசன்றதுனால வீக்லி ட்வைஸ் குடிச்சிட்டு வாங்க. பட் சம்மரில் டெய்லி கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி காலையில் எடுத்திங்கன்னா நாளைக்கு மத்தியானம், அடுத்த நாள் ஒரு மிட் ஈவினிங் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் டைமிங்ஸில் வந்துட்டு டெய்லி பேசிஸில் கூட சம்மர் டைமில் எடுத்துக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ரிசல்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிபிளாக பார்க்க முடியும். ஹேர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது அந்த ப்ராப்ளம், ரத்தத்தில் கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து ஒரு ஜூஸ் மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ஜூஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணலான்னு காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் போதுமான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். நான் இங்கே எனக்கு ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால நான் ஒரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து குடிக்க மாட்டாங்க, அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். பட் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒத்து போய்க்கும் எல்லாமே. அவருக்கு சைனஸ் இருக்கிறதுனால டக்குன்னு சளி பிடிச்சிரும். ஸோ அதுவும் வின்டர்ன்றதுனால கண்டிப்பாக குடிக்கவே மாட்டார், நானும் கொடுக்கவும் மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன். கியூக்கம்பர்லேயும் தண்ணி இருக்குது, ஆம்லாலேயும் தண்ணி இருக்குது. ஸோ வந்து நீர் கண்டென்ட் இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்கேஸ் வேணும்னா நம்ம விட்டு அரைச்சிக்கலாம். கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. வேணும்னா நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம், வடிகட்டி கூட குடிச்சிக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் வந்து லைட்டாக வந்து புளிக்குது. வேணும்னா நம்ம வந்து ஹனி சேர்த்திக்கலாம், ஆனால் நான் ஹனி சேர்த்த போகிறதில்ல, அப்படியே தான் குடிக்க போகிறேன். பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு இது ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ஜார் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வந்து 79 ருபீஸ்க்கு வாங்கினேன் சேலில். செம்ம ஒர்த்தாக இருக்குது, நல்லா ஸ்டெடியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நியர்பை டிமார்ட் ஷாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி வாங்குங்க. நல்லா ஒர்த். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு நல்லா குட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 200 ml வரும். இதுவே கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஆகிடும் எனக்கு. ஸோ பசிச்சதுன்னா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஹோப் இந்த ஜூஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர எஃபெக்டிவ். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக புதினா வச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் பாடிக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட பீரியட்ஸ் டைம்லலாம் இது எடுக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் பாடிக்கு. அந்த எவ்வளோ ஸ்டொமக் பெயின் அண்ட் பேக் பெயின்ஸ் எல்லாம், ஹிப் பெயின்லாம் இருந்தாலும் இது குடிக்கும்போது பயங்கர ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் டவுனாக இருந்தாலும். ஸோ ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், வீக்லி ட்வைஸாவது ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு